தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். திருமணம் நடத்தி வைக்கிறத இன்றைய இந்த கூட்டத்தில் தடை செய்யப்பட்டு ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க. இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, முறையாக ஜமாத்துடைய தஃப்தர் இருக்குது, இல்லை காசியுடைய தஃப்தர் இருக்குது. அதில் திருமணத்தை பதிவு செஞ்சால் அடுத்து என்ன அரசு உடைய சட்ட ரீதியான மூமெண்ட் இருக்கோ அதுக்கு லேசாக இருக்கும். உதாரணமாக திருமண சான்றிதழ், உதாரணமாக பாஸ்போர்ட் வாங்கிறது, அயல் நாட்டுக்கு போகிறது, இது போன்ற விஷயங்கள் தனிப்பட்ட நபர்கள்ட்ட போய் வாங்கும்போது சில நேரத்தில் அது பிரச்சனையாக போயிடுது. அதனால் அவசரத்துக்காக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறையை மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு தனி ஆள் தஃப்தர் வச்சுருக்காரு, ஒரு தனி ட்ரஸ்ட் வச்சுருக்குன்னு போய் செய்கிறது தப்பு. அதே நேரத்தில் சமுதாயத்தில் யாரெல்லாம் இப்படி ஒரு தனி கடை நடத்துகிறாங்களோ, ஒரு தஃப்தரை வச்சுட்டு என்கிட்ட வாங்க நான் முடித்து தந்துடுறேன், ஒரு ரேட்டு பேசிக்கிறாங்க, இல்லை ஏதாவது செய்கிறாங்களே, இதுவும் தவிர்க்க வேண்டியது. அவங்களும் தன்னைத்தானே தடுத்து கொள்வது நல்லது. இதை ரொம்ப கவனம் வைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அல்ஹம்துலில்லாஹ், இடம் நிறைய இருக்குது. இந்த உலமா பெருமக்கள் சகோதரர்கள் 2 மாத காலமாக தியாகம் செய்து உழைத்தவர்கள்லாம் இங்கே முன்னாடி வந்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு இடம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. தீர்மானம் 5, திருமணத்தை எளிமையாக நடத்துவதே சுன்னத்தாகும். மணப்பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்குவது, வீண் விரயமாக ஆடம்பரமாக திருமணம் நடத்துவது, இசை கச்சேரிகள் நடத்துவது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மணப்பெண்ணை காட்சியப்படுத்துவது போன்றவைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். காஜாமலை வட்டார ஜமாத்துல் மாசபினுடைய செயலாளர். இப்போ சொல்லப்பட்ட தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். நிக்காகளை எளிமையாக நடத்தணும், மேலும் சுன்னத்தான முறையில் நடத்தணும். குறிப்பாக அனாச்சாரங்கள் அல்லாத நிக்காவாக, அதிலும் குறிப்பாக திருமண மேடையில் மணப்பெண்ணை பர்தா இல்லாமல், முந்தானி இல்லாமல், டாப்பில் ஒரு பார்ட் லெஸ் ஆக்கி கேமராமேனுக்கு முன்னாடி நிற்க வச்சு பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தில் மானமரியாதையோடு வளர்ந்த பிள்ளைங்களை கூட நாம் இன்றைக்கி கொச்சப்படுத்துகிறோம். அதை திருமணம் முடிக்கக்கூடிய கணவனும் அதை கொச்சையாக நினைக்கிறதில்ல, மனம் முடித்து கொடுக்கக்கூடிய பெண்ணின் பெற்றோரும் நினைக்கிறதில்ல. சில இடங்களில் ரொம்ப பேஹையா என்னன்னு கேட்டால், அந்த மணப்பெண்ணுடைய தாயார் என்றைக்குமே முக்காடு போட்டு போகக்கூடிய அந்த தாயார் அந்த போஸுக்காக சொல்லி அதுவும் அன்றைக்கி தான் தலையிலேருந்து முந்தானை எடுத்து இடுப்பில் சொருவிட்டு நிற்கிது. நல்ல நல்ல பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் இது. அதனால் தயவு செய்து ஜமாத் உலமாவுடைய இன்றைய இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தில் தயவு செய்து எல்லாம் கவனம் கொடுக்கணும். அதில் பல நேரத்தில் நல்லவர்கள், சாலியன்கள், உலமாக்கள் போகும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக போகுது. அவங்க புர்கா போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்கே போய் அந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி கலந்து கொள்வது அப்படின்ட்டு தெரியாமல். இதில் பெரிய கொடூரம், ஹஜரத் துமே ஆக்கோ ஜரா துல்ஹன் கு துவா கரோ ஹஜரத், துமே ஆக்கோ துல்ஹன் கே சர் மே ஜரா ஹாத்தா ரக்கோ ஹஜரத் அப்படின்னு. அங்கே பீவி எதிர்பார்த்துட்டு இருக்கு, கிஸ்கே சர்பகத்தமே துபி இனே ஹாத்தா ரக்கேந்த மே லாத்தா மார்த்தோம் அப்படின்ட்டு. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஹிதாயத்தை தருவானா. ஆமீன். காஜாமலை வட்டார ஜமாத் உலமா சபையுடைய செயலாளர் மரியாதைக்கு மௌலானா ஃபஸல் அஹ்மத் அன்வாரி ஹஸரத் அவர்கள் அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4வது தீர்மானம், முஸ்லிம்கள்
நமது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் பிரியத்தோடு பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நம்மை இஸ்லாமியர் என்று வெளிப்படையாக அடையாளப்படுத்தும் சுன்னத்தான தாடி வைப்பதையும் தொப்பி அணிவதையும் ஆர்வத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அல்லாஹு அக்பர். ஜஸாக்கல்லாஹு கைர். அதற்கு முன்றைய டைம்